பிரசனமே என் இயேசுவே. கண்ணீரால் அனைத்தது பிரசனமே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று. நன்மையை கொண்டாடி பாடுவேன். உந்த நன்மையை ஆமென் ஆமென். கிறிஸ்து பாடுபட்ட பின்பு ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லார் வாழ்க்கையிலும் அல்ல, தேவன் யார் மூலமாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கான செய்தி தான் இது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலேயும் பாடு, சரீரத்திலேயும் பாடு, ஆத்மாவிலேயும் பாடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகமா கஷ்டப்பட்டது தாவீது. அவன் யோபு இருக்கிறாரு, அது வேற கேட்டகரி. புதிய ஏற்பாட்டில் அதிகமா கஷ்டப்பட்டது பவுல். இந்த 2 பேர் மூலம் தேவன் மகிமைப்பட்டது கொஞ்சமல்ல. ஹல்லேலூயா. ஏன் பாடுகள்? 1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க, to make us partakers of Christ's sufferings. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, பயப்படாத. ஆமென். முதல்ல சொல்றது அக்கினியை பார்த்து பயப்படாத. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுவார்? நீ அக்கினியில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீ அக்கினியில் நடக்கும் போது இல்ல, நீ இருக்கிற இடத்துல அக்கினி பற்றி எரியும், பயப்படாத, நீ திகையாதே, திகையாதே. அப்போ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அந்த அக்கினியில எனக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், அழிவு இல்லை. ஆமென். இன்னைக்கு நீங்க இதே போல ஒரு அக்கினியில இருக்கலாம். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை ஆமென் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாம் முடியுதா? இல்லை இல்லை. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. எதற்காக இந்த சோதனை? எதற்காக இந்த சோதனை? இந்த அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். ஏன் பங்காளி அப்படிமாரு? ஆமே. கிறிஸ்து வரும்போது நம்மளை எப்படி கூடுவார் தெரியுமா? ஹலோ பங்காளி. பங்காளிங்கிற வார்த்தையுடைய இது சும்மா கூடாது. பங்காளி. ஆமே. பங்காளி, மலையாளி, நேபாளி. ஆமே. அவர் வருவார் பங்காளி அப்படிம்பார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதா? ஆமே. அவரோடு கூட. அப்ப தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? என்னை பாடுகளுக்கு பங்காளியாக்குறார். எதற்கு? மகிமையில அவரோடு கூட
ஹல்லேலூயா. மகிமையில் இயேசுவை ஓ அந்த நாள். அப்ப இந்த பாடுகளின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தன் போகும்போது அவன் பங்காளியாரான். ஹல்லேலூயா. பாடுகளின் அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆமென். இங்க பழைய கல்வாரி பாடல்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அது எழுதினவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட், நீங்க எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு பாடுகளின் பாதையில பயணித்திருப்பார்கள். அதாவது இந்த பாடுகளின் பாதை பவுல் சொல்லுவார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை எழுதுனதே ஜெயில இருந்து, பாடுகளின் நடுவில் இருந்து அவர் எழுதும் போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமா எண்ணன. எதற்கு தெரியுமா? 3வது அதிகாரம் 10வது வசனம், பிலிப்பியர் 3:10. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இந்த பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமே. நம்ம சபை கூடுதலோ அந்த ஐக்கியத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலகத்துக்குரியவைகளை வேண்டான்னு ஒருத்தன் விலகும் போது அவன் உண்மையிலே இந்த உலகத்துல உறவுகளால, சொந்தங்களால, சூழ்ந்திருக்கிறவர்களால, சூழ்நிலைகளால, பிசாசால எல்லா விதத்திலும் அவன் நெருக்கத்துக்குட்பட்டு பாடு அனுபவிக்கிறான். அப்படி பாடு அனுபவிக்கப்படுகிறவன் அவன் யாராக மாறுகிறான் என்றால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாறான். அப்போ அவருடைய பாடுகளுக்கு யாரு பங்காளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதுதான் அவருடைய பெரிய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது சிறுமைப்படுத்தப்படுறீங்களா, கஷ்டப்படுத்தப்படுகிறீங்களா, அதுதான் உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இதை குறித்து நீங்க திகைக்காதீங்க. இது உங்களுக்கு வேல்யூவை கூட்டி கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாடுகள் கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. இன்னும் ஆழமாக்குகிறது. கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. பாருங்கள், லூக்கா 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கடைசி வரை நிலைத்திருந்த சீஷர்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? அதனுடைய 22, 28, 23 வசனங்களை பாருங்கள். லூக்கா 22, 28, 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் நல்ல கவனிங்க, நீங்க எனக்கு சீஷர் ஆயிட்டீங்க, ஆகையால் சொல்லல. நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க, சிலுவை எடுத்துட்டு என்ன பின்பற்றினீங்க, ஆகையால் சொல்லல. நீங்க என் கூட நிலைத்திருந்தீங்க, கஷ்டத்துல இருந்தீங்க, நெருக்கம் வந்த போது நிலைச்சிட்டீங்க, என்ன விடல, நீங்க என்ன மறுதலிக்கல, நீங்க உங்களை ஒதுக்குனாங்க. உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்தவளா இருக்கிறது நிமித்தமே உன் ப்ரொமோஷனை கட் பண்ணாங்க. ஆனாலும் நீ மறுதலிக்கல. ஆமே. நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலே உன்னை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. ஆமே. ஆனாலும் நீங்க நின்னீங்க பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அடுத்த வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே, என் பந்தியிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் சிங்காசனங்களின் மேல். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதுல மாற்றமே கிடையாது. அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனா இந்த பாடுகளுக்கு பங்காளியாரான் தெரியுமா? அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவருடைய அரசாட்சியில அவனுக்கு போஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பங்காளி ஆகிறவனுக்கு அதான் நீ நியாயம் தீர்ப்ப. அப்ப இந்த பூமியிலே ஒருத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை பங்காளி ஆக்குறாரு அப்படின்னா அவனுக்கு என்ன
பெனிஃபிட் அப்படின்னா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்கிறான், கிறிஸ்துவ நிமித்தம் நெருக்கத்தை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டோம், நம்மளை பாதுகாக்க, ஐயோ சொசைட்டிக்கு என்ன ஆகுது, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சு நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்கள் கோ. அடுத்த வார்த்தை, கஷ்டங்கள் வந்தாலும் இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். அதனுடைய மகிழ்ச்சி கலவே கிடையாது. ஒரு பக்கம் உபத்திரவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம், சின்ன ஒரு நெருக்கம் வந்தாலே நமக்குள்ள அந்த ஜாய் நஷ்டமாகுதுல்ல. ஏன் நம்ம அதை அக்செப்ட் பண்ண விரும்பல. இந்த பாடுகளை நம்முடைய இருதயம் ஏற்க மறுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஓ என் ஆவி கலங்குகிறது, இந்த வேளையினின்று என்னை நீக்கும் என்று நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அதனாலதான் 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், நல்ல கவனிங்க, கிறிஸ்தவன் பாடுபட்டால் சொல்லல. ஆமே, நம்ம உள்ள வம்பு இழுத்து பாடுபட்டுட்டு நான் வந்து கிறிஸ்டியன் தள்ளிப்பா. ஆமே, கோர்ட்ல இருக்கிற முக்காவாசி கேஸ்ல பேரை பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான், என்ன பண்ண ஃபுல்லா தான் பேர் பீட்டர். அவ்வளோ 12 அப்போஸ்தலர்களுக்கு பேரும் அங்க இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் கேஸ்ல டாப்ல இருக்கிறதே கிறிஸ்தவன் பாடுபட்டால் இல்லை, கிறிஸ்தவனா இருப்பது. நம்ம கிறிஸ்தவனா ஒருத்தன் இருக்கிறானாலே அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு? எங்களுக்கு தெரியும் பிரதர். அதனாலதான் நாங்க பேர் கூட மாத்தாம, கிறிஸ்தவனா இருப்பதினால். ஒருத்தன் கஷ்டப்படுறானா நீ வெட்கப்படாத. நீ தப்பு பண்ணி கஷ்டப்படல, நீ திருடி கஷ்டப்படல. நான் சொல்றது புரி ஏங்க, திருடி தண்டிக்கப்படவனே அவன் எப்படி போறான் பார்த்துருக்கீங்களா? இடையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களே, ஆமே, அந்த தீர்ப்புக்கு கொண்டு போன இதை பார்க்குறேன், எல்லாம் அப்படி நிமிர்ந்து இப்படி போறாங்க. ஆனா நம்ம பைபிள் எடுத்துட்டு யாரும் பாத்திரக்கூடாது. ஆமே, அவன் தப்பு பண்ணிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு நிமிர்ந்து போறான். நீ ஆண்டவருடையவனாய், கிறிஸ்தவனாய், கிறிஸ்துவினுடையவனாய் இருப்பதுனால நீ நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, அற்பமா பேசுறாங்க. ஆமே, உங்களை இதனால அது சந்தோஷமாய். அது நிமித்தம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கிறது நிமித்தம் ஒருத்தவங்க உங்களை தூஷிக்கிறாங்கன்னா தேவனை மையப்படுது. அதுக்காக உங்க காது கிட்ட பேருந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான். நீங்க பாட்டு கேட்கறது நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்கன்னா தேவனை படித்து, அதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஃபுல் வாலிபில் பாட்டை வச்சுட்டு வல்லமை உண்டு உண்டுன்னு பாடிட்டு இருப்போம். உடனே அவன் கேஸ் கொடுப்பான். உடனே ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையே, ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு லீவு நாள்லாம் நீ பாடலை, அவனுக்கு எக்ஸாம் டைம் மட்டும் உனக்கு பாட்டு கேட்குது. அவன் நிறைய பேர் நம்மை தீமை செய்து பாட அனுபவிச்சுட்டு, ஆமே இது கர்த்தர் அனுமதித்தார்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் அது வெட்கப்படாத. உன்னை இது என்னவா மாற்றுது தெரியுமா? அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாற்றுது. அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாற்றுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள்னு சொல்லும் போது 5 பாயிண்ட் முடியுமான்னு தெரியாது.
இருந்தாலும் அது டச் பண்ண. பாடுகள் சொல்லும்போது இன்னொருத்தங்களால் நமக்கு உண்டாகிற வலியோ காயமோ மட்டுமல்ல, அது சும்மா இருந்தாலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் படக்கூடிய பாடு என்ன அப்படின்னா, சரீரத்தில் இச்சை. எப்படின்னு சொல்கிறேன், உன்னை செய்யணும்னு வரும்போது இந்த கண்ணு உன்னை பார்க்கணும்னு விரும்பும். பார்க்காம இருப்போம்னு வைங்களேன், நம்ம கண்ணு வலிக்கும், நமக்குள்ள போராட்டம் வரும். அதை சகிக்கிறோம் தெரியுமா? இதான் பாடுகளை சகிக்கிறது. ஆமென். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1ல இருந்தே நீங்க படிக்கணும். ஆமென். நீங்க வீட்டில் போய் இந்த 1 பேதுரு 4 மெதுவா நிதானமா படிங்க. இப்போ அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். கிறிஸ்து எப்படி பாவம் இல்லாம இந்த பூமியில வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மாம்சத்தில் என்ன பட்டிருக்கிறார்? பாடுபட்டிருக்கிறார். அவரை சுத்தி எல்லாரும் தான் நிற்பாங்க. அவர் 100% காட், அதுல மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் 100% யாரா தான் இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு உண்டு. ஆனா எதுவுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்பொழுதும் செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் மாம்சத்தில் என்ன பட்டார் தெரியுமா? பாடுபட்டார். இங்க கவனிங்க, பரலோக தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மாம்சத்தில் பாடுபடுவாங்க. ஆமென். அடுத்த வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்னை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துறது ஒரு பக்கம் என்னை பங்காளியாக்க, இன்னொரு பக்கம் என்னை பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கு. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க கேட்டா எல்லாரும் கை தூக்கும். இவன் லைஃப்ல பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான். என்ன வேடுங்க, ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். செத்ததுக்கு அப்புறம். அவன் உண்மையான ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்களுக்கு மரித்து, பாவங்களுக்கு மரித்து மரித்த ஒரு ஆள்கிட்ட நீங்க கொஞ்சம் டைம் ஆகுது, ஸ்மெல் அடிக்குது, கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொன்னா கை தூக்குவாங்களா? கை தூக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீசர்ல இருந்து பெட்டிக்கு மாத்திரம் கொஞ்சம் எழும்புறீங்களா? எழும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க? மரித்து பாவங்களை விட்டு ஓய்ந்துனா அப்படிதான். அவனை எல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. அவனுக்கு அந்த ஓய்வுக்குள்ள அவன் வர அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் பாடுபடுறான். ஆமென். ஹல்லேலூயா. வேண்டான்னு வைக்கணும், என்ன ஆயிரும்? ஆமென். நீங்க ஒரு காரியத்தை வேண்டான்னு வைக்கும் போது கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இந்த பாட ஆமா நீங்க சகிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பங்காளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். என் கண்ணு விரும்பினதை நம்ம எல்லாம் தாவீது பாட்டை பாடிட்டு சாலமோனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? இப்போ படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், வாழ்றது ஃபுல்லா. ஆமென். படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், எடுத்தா சங்கீதம், நின்னா சங்கீதம். ஆமென். ஆனா வாழ்றது ஃபுல்லா சாலமோன். எப்படி? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு விலக்கவில்லை. கடைசியில் கம்யூனுக்கு முன்னாடி இருந்துட்டு என் மீறுதல்கள் காயவர் ஒன்று வேண்டாம், இது வேண்டாம், இது நான் வேண்டான்னு வைக்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் என் மாம்சம் போராடும். நான் அதை சகிச்சேனா இன்னைக்கே அந்த அக்கினி எரியும். ஆமென். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். ஆமென். சில பார்க்குறாங்க, ஆண்டவரே நாளையில இருந்து வேண்டாம். நீ கிறிஸ்தவன் என்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்ப. பைபிள் சொல்லுகிற கிறிஸ்தவன் என்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. கிறிஸ்டியன் பைபிள்ல இருக்கு, 3 இடத்துல இருக்கு கிறிஸ்தவன் 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 அப்படின்னு.
ஒன்று சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைப்பாங்க, இன்னொன்று அகரிப்பா ராஜாவா பெஸ்துவான்னு தெரில. பவுல்கிட்ட சொல்லுவார், நீ இன்னும் கொஞ்சம் விட்டேன்னா என்ன யாரா மாத்திருவ? கிறிஸ்தவனா மாத்திருவ அப்படிம்பாரு. இன்னொன்று இங்கே இருக்கு, இதுக்கு மேலே இருக்கான்னு தெரில. ஆமே, நீ கிறிஸ்தவனா இருப்ப. இதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்டியன். இதான் ஹூ இஸ் கிறிஸ்டியன்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறவன். அக்கார்டிங் டு பைபிள். கவர்மெண்ட் கணக்கில் வேற. ஆமே, உலக அறிவில் நம்ம எல்லாருமே யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். பரலோக அறிவில் கிறிஸ்தவன் யார் தெரியுமா? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பவன். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சென்ற வாழ்நாள் காலம். அப்போ பாவங்கிறது நம்முடைய பழைய வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழைய பாவம் இப்போ தொடருது. இப்போ தொடருதுன்னு அது பழைய பாவம் கிடையாது. இப்போ தொடருதுன்னா அது என்னதான்? கரண்டா தான் இருக்கு. பழைய என்னுடைய பழையதுன்னா என்ன தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வச்சது. ஃபுல் ஸ்டாப் வச்சது. ஹல்லேலூயா. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போதும். செய்தி இல்லை. ஆமென். நம்ம எப்படி நடந்தோம்? எப்படியோ நடந்தோங்க. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்ல, போதும் போதும் விடு, போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பேதுரு இது யாருக்கு எழுதுறாருன்னா, சிதறி இருக்கிற சீஷர்களுக்கு எழுதுறார். முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால 4வது வசனம், அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவங்க ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு உங்களை தூஷிக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? நீ விழல. என்ன எவ்வளவு ஒஸ்டா வேற பேசுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி வச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த கிளாஸ்ல இந்த பையன் 10th படிக்கிறான். இந்த பையன் ஸ்பிரிச்சுவலா வளர்க்கப்பட்ட பையன். அவன் இந்த மாதிரி எல்லாம் போகாம இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் வாத்தியாரு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இவன் ஆண்மை இல்லாதவன் அப்படிங்கிறான். ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணாததுனால அவனை குறித்து சொல்ற வார்த்தை இது அந்த பையனை பாதிச்சது. இது அந்த பையனை ரொம்பவே பாதிச்சு போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனாலும் கிருபையினால கர்த்தர் அவனை கைவிடல. கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு பேசி அதெல்லாம் கடக்க பண்ணினார். இப்படியே இதான் போராட்டம். நம்ம சொசைட்டி சாதாரண நம்ம இங்கே பார்க்கறது இல்லை. வெளியே போக 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 சந்திக்கிற நீ ஒன்று இதுலையாவது கமிட் ஆகலைன்னாலே உனக்கு ஏதோ ஒன்று முத்திரை குத்திடுவாங்க. அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத வார்த்தையாக இருக்கும். ஏன்னா நீ இந்த துன்மார்க்க உலகில் அவங்க கூட விழலை. அவங்க கூட நீ விழுந்துட்டேன்னா உன்னை சேர்த்துப்பாங்க. விழலைன்னா ஏதோ ஒன்று சொல்லி முத்திரை குத்துவாங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் போய் சேர்ந்து ஒரு வாரத்தில் அலற ஆரம்பிச்சிட்டா. ஐயோ முடியாது, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க மம்மி, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே இருக்க முடியலை. வெரி ஃபர்ஸ்ட் இயர் 1 month கூட ஆகலை, கூட இருக்க முடியலை. அப்புறம் இவங்க போய் பேசி வெளியே ரூம் எடுத்து தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, நீ அவங்க கூட அந்த பாவத்தில் சிக்காம இருக்கிறதுனாலேயே நீ தூஷிக்கப்படுவேன். ஆமாம், நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறா. அவ கூட படிக்கிற அவங்களும் கிறிஸ்டியன்ஸ். அவங்க நைட்டு சினிமா பார்க்கும்போது இவ பார்க்க மாட்டான். இவ பார்க்காத உடனே அவங்க அவளை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ பெரிய தூதனா, பரலோகத்துலேருந்து வந்துட்டியா, நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், என்ன நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகுறன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க, சில பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இயரில் நிற்கிறாங்க, செகண்ட் இயரில் நிற்கிறாங்க, ஃபைனல் இயரில் எங்கேயோ ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஒரு தேவ பிள்ளை. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வேர்டை சொல்கிறேன். பெற்றோரே, உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் சென்ஸ் பண்ண அந்த ஒரு இது உங்களுக்கு நஷ்டமாயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம்.
நமக்கு அது நஷ்டமாக கூடாது. லோத்துக்கு ஒரு பாதிப்புன்னா ஆபிரகாமுக்கு துடிக்கணும், ஆபிரகாமுக்கு ஏதோ பண்ணணும். அவ்வளோ பொல்லாத உலகத்துல இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லாமே பாருங்க, ஒருத்தன் நார்மலா ஒரு ரியல் கிறிஸ்டியன், நீங்க நான் கிறிஸ்டியனா இல்லையாங்கிறது இதுலயே தெரியும். அப்படி இந்த கணக்குப்படி ஆண்டவர் இப்போ கணக்கெடுத்தா நம்ம சர்ச்சில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்போம்? ஆமென். உங்கள் உண்மையை நான் பாராட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. See, நம்ம எவ்வளவு வளர வேண்டி இருக்கிறது, எவ்வளவு மாற வேண்டி இருக்கிறது. அதனாலதான் 1 பேதுரு 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அவன் யாரா மாறுறான் தெரியுமா? தீமை செய்கிறவனாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள அவருக்கு ஒப்பு கொடுக்க. அவ்வளவுதான். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு நெருக்கம் வரும்போது சரண்டர் பண்ணிருங்க. அப்பா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க. 2, கிறிஸ்துவை போல் நம்மை உருவாக்க. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என்ன யாரா மாத்தணும்? இயேசுவை போல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போல. அப்ப தேவனுடைய லக்கு என்ன? என்னை இயேசுவண்டை கொண்டு வரணும், என்னை இயேசுவினிடத்துல கொடுக்கணும், என்னை இயேசுவுக்குள்ளானவனாய் மாற்றணும், என்னை இயேசுவை போல மாற்றணும். எங்கேயோ இருந்த நம்மளை இழுத்து கொண்டு வந்தார், கிறிஸ்துவின் அண்டை சேர்த்தார், கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாற்றினார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு அந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.